நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொல்லுவாப்புல காசு என்னங்க காசு, அதே மாதிரி அவர் விவசாய நிலத்துல விளைஞ்சத அவர் இந்த பசங்க கேட்கறான்னு சொல்லிட்டு இந்த கஷ்டப்படுறவங்கலாம் அள்ளி அள்ளி இறைக்கிறாருங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு போ அப்படின்ட்டு சரியான மனசுங்க அவர். இந்த ஒரு மனசுக்கே உண்மையிலேயே அடுத்தடுத்து அவருக்கு பெரிய ஆள் ஆகிறதுக்கு விவசாயம் நல்லா வரைஞ்சிட்டு எத்தனையே வீடியோ எடுத்து போடுறாங்க வைக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த பசங்க பண்ற மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்க. சகதியமா இருக்கு தண்ணி, சேறு சகதியமா இருக்கு. இந்த மாடுக இதனா தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை எந்த அளவுக்கு கிளீன் பண்ணி அதுகளை மறுபடியும் குடிக்க வச்சுட்டாங்க பாருங்க. உண்மையிலேயே இந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்தை சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் இங்க அடுத்தடுத்து நல்லது பண்றதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி. அட பாருங்க, சூப்பரான ஐடியாங்க. இயற்கையா கரண்ட் எதுவுமே இல்லாம மேக்னட்டை வச்சு அழகா அந்த மிஷினை ஓட வச்சு மோட்டரை ஓட வச்சு தண்ணி எடுத்துட்டாருங்க. வேற லெவலான ஐடியாங்க இது. இது உண்மையிலேயே பாசிபிளா என்னன்னு தெரியல. ஆனா பண்ணி வீட்லனா இந்த முருங்கீரை ஒண்ணுன்னா பிடிங்கிட்டு இருப்பாங்க. இங்க அதெல்லாம் வேணாங்க. இந்த ஓட்ட கரண்டி இருக்கு பத்தியலா, அந்த கரண்டில ஈஸியா ஒன்னு இழுத்து விட்டுறலாம்ல. செம்ம ஐடியாவா இருக்கு உண்மையிலேயே. வீட்டுல உள்ள ஐயா, நீங்க யாருங்க ஐயா? மனுஷனுக்கே இந்த டயத்துல ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு. இவர் ஒரு உட்கார்ந்த இடத்துல ஒரு நாய் படுத்து கிடக்கு. அந்த நாய்க்கு விசிறிக்கிட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இவர் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காருன்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே வேற சாப்பாடை வேஸ்ட் பண்றோம், சாப்பிட முடியாம கொட்டுறோம். ஹோட்டலையும் பார்த்துருக்கோம் நிறைய இதை வேஸ்ட் பண்றது. இந்த கல்யாண டயத்துலன்னா பார்த்துருப்போம், ஏதாச்சும் மிச்சமா இருந்து அதையும் கொட்டுறது. ஆனா அது கொஞ்சோன்னு இதுல அவர் எடுக்கிறதுக்காண்டி எவ்வளவு நேரம் உட்கார்ந்து, அதுவும் எவ்வளவு கல் இருக்குன்னு பாருங்க. கஷ்டம் எந்த அளவுக்கு சில பேரை வாட்டி எடுக்குதுன்னு மட்டும் பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்னா கண்டிப்பா பார்த்தேன், ஏதாச்சும் முடிஞ்ச பட்சம் உதவுங்க. ஏன்னா இதை வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி கஷ்டமா போச்சுங்க. பாருங்க, அது கொஞ்சோன்னு அந்த இது எடுக்கிறதுக்காண்டி எவ்வளவு கல்லை ஒதுக்கிக்கிட்டு இருக்காரு உட்காந்து.